இந்தியாவிலேயே முஸ்லிம் மக்களுக்கு பாதுகாப்பான ஒரே மாநிலம் தமிழகம் மட்டும்தான். அதற்கு திமுக தான் காரணம். திமுக தான் சிறுபான்மை மக்களை காக்கும் காவல் அரணாக உள்ளது. இங்கு நிலவும் அமைதிச் சூழல் சிலர் கண்களை உறுத்துகிறது. இங்கு எப்படியாவது குழப்பம் ஏற்படுத்தலாம் என்ற அவர்களின் ராஜதந்திரங்கள் வீணாகி வருகிறது. அதனால் தங்களுக்கு ஏற்ற அடிமைகளான ED, CPI போன்ற அமைப்புகள் மூலம் மிரட்டி தங்களுக்கான கூட்டணியை உருவாக்கியுள்ளனர். துரோகங்களின் அர்த்தமாக உள்ள எடப்பாடி பழனிசாமி முஸ்லிம்களுக்கு எதிரான தனது பயணத்தை தொடர்கிறார். அவருக்கு தெரிந்தது எல்லாம் காலில் விழுவது, காலை வாரிவிடுவது மட்டும்தான். அதிமுக ஆதரவால் தான் 2019 பாரதிய ஜனதா அரசு குடியுரிமை சட்ட மசோதாவை மாநிலங்களவையில் நிறைவேற்றியது. இப்போது ஒரே மேடையில் நிற்கும் அந்த மக்கள் விரோத கூட்டணியை ஒட்டுமொத்தமாக விரட்டும் கடமை நம் அனைவருக்கும் உள்ளது. இங்கு பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைந்தால் அது தமிழகத்தையே நாசப்படுத்திவிடும். அதை தடுக்கும் துணிச்சலும் தைரியமும் திமுக கூட்டணிக்குத்தான் உள்ளது. திமுக தொண்டர்கள் வீடு வீடாக பரப்புரையை தொடர்ந்தது போல நீங்களும் உடனடியாக பரப்புரைக்கு தயாராகுங்கள். நாம் ஒற்றுமையாக இருந்தால் எந்த சூழலும் தமிழகத்தின் வளர்ச்சியை சீர்குலைக்க முடியாது. இவ்வாறு முதல்வர் ஸ்டாலின் பேசினார்.